ஒரு வாட்டை இருக்கும். கம்பியை கத்தி வச்சு இப்படி வெட்டியாச்சுன்னா இந்த புளி மூக்கு வந்துடும். வெட்டிடுமா வேண்டாமா? பாரு, இதில் ஒரு கோழி முட்டை, இதில் ஒரு கோழி முட்டை, ஒரு நல்லா பெரிய பல்லு, உதடு, புளிக்கும் உதடு பார்த்தியா போட்டாச்சு. இன்னும் மார்க்கர் போட பாருங்க. நல்லா கவனி. பத்தியா சரி, ஒழுங்காக முறைக்காம மட்டும் நைட்டில் வீட்டுக்கு வந்துடும். இந்த இருக்கலாம், இதில் தான் அந்த மூக்கு ஓட்டை இருக்கும். 1 2 3 1 2 3 4 1 2 3 1 2 3 1 2 3 4 1 2 3. அப்படியே முறைக்கிட்டு இருக்கு. இனிமேல் அந்த புளிக்கு இந்த இருக்கலாம் ஒரு காற்றுக்குள்ள இந்த ஒரு கோடை பேர் 1 2 3 கொட்டை கோடை இருக்கணும். 6 கோடு, இதில் 3 கோடு 1 2 3, இதில் இப்படி திரும்பணும் 1 2 3. மார்க்கரில் அப்படி தப்பாக வச்சுக்கோ. அதே மாதிரி 1 2 3, இதில் 3 இதில் 3 இதில் 3, மேலே 3 3 6. ஸோ 6 3 9 1 12, மொத்தம் 15 கோடு இருக்கணும். கழுத்தை பார்த்துக்கோ. 1 2ஆவது கோடு இந்த மாதிரி வி மாதிரி வரும். 3ஆவது கோடு நேராக போயிடும். 1 2 3 4 5 6 1 2 3. புளி எங்கே இருக்கும்? காடு என்ன கலரு? மஞ்சள் கலரா? புளி பசித்தாலும் தின்னாது, திங்காதுன்னு சொல்லக்கூடாது. புல் பக்கத்துலாம் படுத்து கிடக்கு. நம்ம நினைக்குவோம் சாப்பிட ஒன்றும் இல்லைன்னா புல்லை தின்றோம்ல, நம்ம தின்றோம்ல, திங்காதீங்க முடியா. இன்னும் காட்டில் வந்து போட்டாச்சு. 4 நாள் பட்டினியாக இருக்கா. 5 நாள் நல்லா ஒரு இலை